அவங்க வந்து நடிகை மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து ஒரு நல்ல பாடகி. அவங்களுக்கு கர்நாடிக் சிங்கிங்லாம் கூட தெரியும். அண்ட் நல்ல நடன கலைஞர். அவங்களுக்கு பரதநாட்டியமும் தெரியும். ஸோ இவங்கள வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கண்டிப்பாக கேபி சாரை தான் சொல்லணும். அவருடைய 100க்கு 100 படமாக இருக்கட்டும், அபூர்வ ராகங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்களில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு படம்னு சொல்லப்போனால் புன்னகை மன்னன் தாங்க. அந்த படத்தில் அவங்களுடைய ரோல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்களுக்கும் நம்ம சார்லின் செல்லப்பாவுக்கும் நடக்கிற அந்த காதல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் சரி, ஒரு யங் ஹீரோ ஹீரோயின் நடிச்சிட்டு இருந்தாலும் சரி, இவங்களுடைய லவ் ஸ்டோரியும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லவ் ஸ்டோரி வந்து நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. ஆமாங்க, கமல் சாரும் ஸ்ரீவித்யா மேமும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணத்துக்காக நான் வந்து செட்டில் ஆகிட்டு உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கமல் சார் சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில், அதாவது ஸ்ரீவித்யா மேடம் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால அவங்களும் சீக்கிரமே வேற ஒரு கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு சூழல் இருந்ததுனால அவங்க வந்து அந்த காதல் வந்து கல்யாணத்தில் வந்து சேரலை. அந்த காதலை பற்றி 2 பேருமே நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஜூலை 24, 1953 பிறக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி. அவர் வந்து பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் அந்த காலத்தில். இவங்களோட அம்மா எம்எல் வசந்தகுமாரி. அவங்க வந்து மிகப்பெரிய கர்நாடிக் சிங்கருங்க. அவங்க வந்து இவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்தே வந்து அவங்க வந்து கர்நாடிக் சங்கீதம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து இவங்க நல்லாவே கற்றுக்கிட்டு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்களை வந்து இவங்க பாடியிருக்கிறாங்க. நிறைய நடனமும் ஆடிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசில் கற்றுக்கிட்ட அந்த பரதம் தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க வந்து பிறக்கும்போது வந்து குடும்ப சூழல் வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு பால் குடிக்க கூட வந்து பணம் இல்லாத சூழல் தான் இருந்திருக்கு. ஆனாலும் இவங்க வந்து வளர்ந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 14 வயசில் வந்துட்டு 1967ஆம் ஆண்டு வந்து அவங்க வந்து திருவருட்செல்வர் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக வந்து நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் யார் ஹீரோன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சிவாஜி கணேசன் சார். அந்த படத்தில் வந்து அவங்க வந்து லான்ச் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மலையாள படங்களில் வந்து நடிக்கிறாங்க. அதில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் கொடுத்த ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா வந்து சட்டம்பி காவாலா, அதுக்கப்புறம் செண்டா, இந்த மாதிரியான படங்களில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து லான்ச் ஆகி அதில் வந்து நல்ல பேர் எடுத்துச்சு. அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர் வேறு யாரும் இல்லைங்க, ஏ வின்சென்ட் சார் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து மலையாள படம் மட்டும் இல்லைங்க, எல்லா மொழி படங்கள்லையுமே சேர்த்து அவங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. எவ்வளோ படங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது.